ஹலோ காய்ஸ், இட்ஸ் யோர் பாய் ஜி. வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி. இப்போ கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட வாட்டர் வாஷ் விட்டுட்டு அப்படியே செயின் லூப் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். கரெக்டாக டைம் என்னென்ன வச்சு பார்த்தீங்கன்னா 11:55. லெவல் 55 ஆச்சு. பைக்கு அதை நிற்கிறப்பாங்க நம்ம சாரா. இப்போ வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக என் ஃப்ரெண்டு வீட்டில் செயின் லூப் இருக்குது. நான் அவனை வாங்கி வைக்க சொன்னேன், அங்கே இருக்குது. அதை போய் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இங்கே வந்து வாட்டர் வாஷ் விட்டுட்டு அப்படியே செயினை க்ளீன் பண்ணி போட்டுருவோம். அண்ட் இவர் தான் உங்கள் பாய், என்னோடய ஃப்ரெண்டு, சாரி என்னோடய தம்பி. நம்ம இப்போ ரெடில்ஸில் இருக்கோம். கரெக்டாக என் ஃப்ரெண்டு வீடு வந்து எம்ஏ நகரில் இருக்குது. அவனோட வீட்டில் போயிட்டு செயின் லூப்பை எடுத்துகிட்டு நான் இங்கே வந்து வண்டி வாட்டர் வாஷ் வீடு மூவ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ. செயின் லூப் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கரெக்டாக ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் 250 கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம செயின் லூப் பண்ணிடணும். பண்ணலன்னா வண்டி வந்து பெர்ஃபார்மன்ஸே கம்மியான மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒரு அந்த இனிஷியலான ஸ்டேஜுக்கு நம்ம இப்போ சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் வண்டியை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், செம்ம பெர்ஃபார்ம்டாக இருக்கும். நம்ம அதை ஓட்டும் போதே ஸ்மூத்தாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நம்ம பண்ணாததுனால செயினோட லைஃப் ஸ்பேனே வந்து கம்மியாகிடும். அதனால் கரெக்டாக ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் எவ்ரி 250 கிலோமீட்டர்ஸ் நம்ம செயின் லூப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சுன்னா அது ஃப்ரிக்ஷனே ரொம்ப அதிகமான மாதிரி ஆகிடும். ஒரு மாதிரி கர 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 கரன்னு ஆகிடும். அதனால் சரி பண்ணுறோம். ஏன்னா நான் இப்போது 250 கிலோமீட்டர்ஸ் ஆக போகுது. சரி பண்ணிடணும். நான் ரெகுலர் இன்டர்வலில் பண்ணிகிட்ருப்பேன். நான் வெளியில் கொடுத்து பண்ணுவேன் ஃபஸ்ட்டு. சரி இப்போ தான் அவனை வாங்கி வைக்க சொன்னேன். செயின் லூப் அவனோட வீட்டில் இருக்குது, வாங்கி வைடா ஒரு செயின் லூப்பு, நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரி அவனால் அங்கேயே பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டு அவன் வாங்கி வச்சுருக்கேன்னா, சரி போயிட்டு நம்ம அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு இங்கே வாட்டர் வாஷ் விட்டுட்டு செயினை ஃபுல்லாக, ஏன்னா நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுறோன்னா செயின் ரொம்ப பவராக அதை ஒழுங்காக க்ளீன் பண்ண மாட்டோம். இப்போ இங்கே வாட்டர் வாஷில் அடிக்கும்போது நல்லா தண்ணியில் நல்லா க்ளீன் ஆகிடும். அதனால் இங்கே கொடுத்து நல்லா பவராக பண்ண சொல்லிட்டு செயின் லூப் பண்ணுறோம். கரெக்டாக வந்தாச்சு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. இங்கே வெயிட் பண்ண வந்துடு. கிளாஸ் இல்லைன்னு தான் வாங்கியிருக்கோம். இது செயின் க்ளீனு, செயின் லூபு ரெண்டுமே சேர்த்து 400 ஆச்சு. பேக்கில் வச்சுக்கோ தங்கம். அந்த கண்ணாடியில் பாருங்க நம்ம தெரிகிறோம். ஐயோ பைக்கு தான் தெரில, ஆனால் நம்ம தெரிறோம். சாரா லைட்டாக தெரிறாப்புல. கரெக்டாக ரைட் ஹேண்ட் சைடில் போ. வாட்டர் வாஷ் கடையை தாண்டி வந்துட்டோமோ? வாட்டர் வாஷ் கடையை தாண்டி வந்துட்டோமோ? அடா போய் சொல்லாமல் உட்காந்துட்டுறியடா, சொல்லாமல் உட்காந்துட்டுற அருவேன். வாட்டர் வாஷ் கடையை வந்து தாண்டி வந்துட்டோம். பின்னாடி என் தம்பி உட்காந்துட்ருக்கான். அவன் வீட்டால் தான் அந்த கடையை. சொல்லாமல் அவன் பாட்டில் உட்காந்துட்ருக்கான் ஜாலியாக. கேட்டால் நம்ம வேறு எங்கேயோ போகிறோன்னு நினச்சேன்ன்றோம். அது தான் வாட்டர் வாஷ் கடை, டிசி ஆட்டோ கேர். பார்த்துறேன். கார் இருந்தானா மோர் இருந்தானா நம்ம வண்டி நம்ம கொடுக்குறோம். பார்த்துக்கலாம். வாட்டர் வாஷ் 1 hour ஆகுமா? செயின் பார்த்தீங்களா ஃபுல்லாக அழுக்காயிருச்சு. லாஸ்ட்டாக நான் லூப் பண்ணும்போது ஃபுல்லாக அது வருங்க. இது வந்து ஒரு பேட் மாதிரியாவது வெஸ்ட்டு லூப் பண்ணணும், இல்லைனா இந்த மாதிரி தான் ஆகிடும், பிளாக் ஆகிடும். திரும்பி அதை நம்ம என்ன தொடச்சாலுமே அப்படியே தான் இருக்கும். வாட்டர் வாஷ் விடும்போது தான் எப்போ ஃபுல்லாகவே செயின் ஃபுல்லாக டைட்லாம் பண்ணிட்டேன். இப்போ 1 ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிட்டு
இதில் நல்லா ஸ்ப்ரே பண்ணுறோம், இந்த அழுக்கு எல்லாமே போயிடுச்சுன்னா ஒரு வாட்டி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் செயின் லூப் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் இன்ஜின் ஸ்மூத் ஆகிடுவாப்புல. நல்லா செயின் ஸ்மூத் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். டிசி ஆட்டோ கேன் ஸ்னோ மோட்டர் கரெக்டாக காரு பைக்கு எல்லாத்துக்குமே நம்ம இங்கே அன்னைக்கிட்டே பண்ணிடலாம். உங்களுக்கு கூகுளில் நீங்கள் இந்த லொக்கேஷன்னாலும் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். டேரெக்டாக லொக்கேஷன்னா ரெடில்ஸ் நம்ம எமகா ஷோரூம் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் அண்ணனோட கடை. அப்படியே கொஞ்சம் குவாலிட்டி செயின் உடனே பண்ணோடனே மண்ணில் டஸ்ட்டில் ஆகாமல் இருக்கணும், உடனே பண்ணணும் அப்படின்றது அது அன்னைக்கு டேரெக்டாக பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக ப்ரெஷர் தண்ணி நல்லா ப்ரெஷர் போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. ஃபுல்லாக செயினே வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தொடச்ச வரலையும் போதும், செயின் ஃபுல்லாக க்ளீனர் பண்ணணுன்னு அப்படியே சாட்சி ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம தொடச்சிட்டோன்னா போதும், பண்ணி கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறமா செயின் லூப் அடிச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியது. காய்ஸ் கரெக்டாக முடிச்சாச்சு வாட்டர் வாஷ். நம்ம இப்போ வாட்டர் வாஷ் முடிச்சுட்டு அப்படியே நான் செயின் லூப் அங்கே எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதனால் அப்படியே செயின் லூப் பண்ணிட்டு க்ளீனும் பண்ணிட்டு செயின் லூப்பும் பண்ணிவிட்டேன். ஃபுல்லாக எல்லாமே கிளியராக பண்ணிவிட்டு இப்போ அதை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். சரி, இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான், உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். எவ்ரி 250 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக நீங்கள் செயினை க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். அப்புறம் நம்ம போய் க்ளீன் பண்ணியிருந்தோம்ல, அந்த கடையோட பேர் வந்து டிசி ஆட்டோ கேர் கார் வாஷ் அண்ட் ஸ்பா அப்படின்வாங்க. அது வந்து நம்ம ஏரியாவில் ரெடில்ஸில் தான் இருக்குது. கரெக்டாக நம்ம எமகா ஷோரூமுக்கு ஆப்போசிட் சைட்லேயே இருக்குது. சரி, அண்ணனோட கடையை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். வாட்டர் வாஷ் எல்லாமே க்ளீனாக நடக்கும், உங்களுக்கு பக்காவாக பண்ணுவார். வாட்டர் வாஷு, பாலிஷு, செயின் லூபு, பைக்குக்கு மட்டும் இல்லை காருக்கும் இருக்குது அண்ணன்கிட்ட. அதே மாதிரி காருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே க்ளீனாக இருக்கும். அவங்க பேசுகிறதே கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அதனால் நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கரெக்டாக நம்ம எமகா ஷோரூமுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். நீங்கள் போய்ட்டு அவரை பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னன்றதுக்காக இல்லை, சும்மா சரி ரெடிஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு அண்ணன் பாருங்கள், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே காய்ஸ், இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால, டைட்டாக இருந்ததுனால வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், பாய், see you all.